Example 8.27 2 dice are rolled together. 2 dice நம்ம ரோல் பண்ணும்போது 36 பாசிபிள் அவுட்கம்ஸ் கிடைக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடலாம். S ஈக்குவல் டு 1,1 1,2 அப் டு 6,6 வரைக்கும் எழுதிருங்க. n of s equal to 36. இப்போ கொஸ்டினில் இந்த ஆர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இருக்குது ஈவெண்ட் ஏ, பின்னாடி இருக்குது ஈவெண்ட் பி. இந்த ஆர் வந்தால் யூனியன் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஈவெண்ட் ஏல என்னென்ன பாசிபிள் அவுட்கம்ஸ் வரும் அப்படிங்கிறத எடுத்து எழுதிடுவோம். ஈவெண்ட் ஏங்கிறது டபுள் 2 டைஸை ரோல் பண்ணுறோம். 2 டைஸ்லையும் சேம் நம்பர் கிடைக்கணும். ஓகே, 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6. அதை அப்படியே இங்கே எழுதிருங்க. இப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ். 1 2 3 4 5 6. n ஆஃப் எஸ் வேல்யூ 36. ஓகே, நெக்ஸ்ட் ஈவெண்ட் பி. சம் ஆஃப் ஃபேஸஸ் ஆஸ் 4. 2 டைஸாக ரோல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணால் எக்ஸாக்டாக 4 கிடைக்கணும். 1ஐயும் 3 ஆட் பண்ணுங்கள், 4 கிடைச்சிரும். அப்போ அதை அப்படி இங்கே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு 2ஐயும் ஆட் பண்ணால் 4. ஓகே, நெக்ஸ்ட்டு 3யும் 1ஐயும் ஆட் பண்ணுங்கள், 4. ஓகே, ஸோ ஒன்லி 3 பாசிபிலிட்டிஸ் தான் ஈவெண்ட் பிக்கு. ஓகே, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு 3 அவுட் ஆஃப் 36. ஓகே, நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஈவெண்ட் ஏக்கும் ஈவெண்ட் பிக்கும் காமனாக உள்ளது 2,2. இந்த ஒன்று தான் காமனாக இருக்குது. அப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 1 அவுட் ஆஃப் 36. ஃபைனலாக ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பி ஆஃப் ஏக்கான ஆன்சர் 6 அவுட் ஆஃப் 36 ப்ளஸ் பி ஆஃப் பிக்கான ஆன்சர் 3/36 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கான வேல்யூ 1/36. ஓகே, டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. நியூமினேட்டரை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 6 + 3 9. 9 - 1 8 அவுட் ஆஃப் 36. ஓகே, நெக்ஸ்ட்டு 4th டேபிளால் டிவைட் பண்ணிடுங்க. 4 2s are 8, 4 9s are 36. ஓகே.